லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாருங்கம்மா, அகிலனும் சாருமதி இங்கதான் இருக்காங்க. அதனால தான் போனேன். ப்ளீஸ் என்ன நம்பு சாரு. இப்படி ஏதாச்சும் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு தான் வீட்டுல இருந்திருக்கா. பொய் சொல்லிதான் நாடகம் ஆடிட்டு இருக்கா. திருமாறனை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா. எனக்கு நிஜமாவே தெரியாது சாரு. அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? இன்னியோட அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலாம். நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மை சாரு. இப்பவும் எப்பவும் அந்த காதலோட தூய்மை குறையவே குறையாது சாரு. நிறுத்து. இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? எவனையோ நம்பி என்ன விட்டுட்டு போயிட்டு எப்படி அகிலா உன்னால இப்படி பேச முடியுது? சாரு, நான் அறிவு கட்டுத்தனமா நடந்துகிட்டேன். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் சாரு. உன்னை பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்துடாத சாரு. ப்ளீஸ் சாரு, அந்த வலியை மட்டும் என்னால தாங்க முடியாது சாரு. சாரு, என் காதலுக்கு இப்படி ஒரு சோதனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சாரு. உன்னை தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கேன் சாரு. என்ன கைவிட்டுறாத சாரு. சாரு, நம்ம காதல் புனிதமானது. நம்ம காதலுக்கு அழிவே கிடையாது. அதான் அவ்வளவு இக்கட்டான சிச்சுவேஷன்ல நம்ம பிரிஞ்சிருந்தாலும் நம்ம திரும்ப ஒண்ணு சேர்ந்திருக்கோம் பாத்தியா? வாங்க. எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாரு. நம்ம அவர்கிட்ட இதை சொல்லணுமா? ஆமா அதிரா, உடனே திருமாறனுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லு. அவனே நேர்ல வந்து பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மா, போன் போடுறதுக்கு முன்னாடி நான் போய் தாள் போட்டு வந்துடுறேன். அவங்க தப்பிச்சிட கூடாதுமா. சரி, பார்த்து போ. போட்டிட்டேம்மா. அண்ணா, அகில என்ன உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அம்மா, அவங்க யாரு? சாருமதிக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும். முதல்ல நீ சீக்கிரம் போய் கதை திறந்து விடு. அகிலன் மாட்டா, நாமளும் மாட்டுவோம். என்னாச்சு ஆதிரா? ரிங் போதுமா, ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, திரும்ப கூப்பிடு. எடுக்க மாட்டேங்கிறா. போலீஸ், சீக்கிரம் சீக்கிரம் போ. இங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்படி கரெக்டா வந்தீங்க? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சந்தேகப்படுற மாதிரி சாருமதி தனியா வந்தா. நாங்களும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். நாங்க நினைச்ச மாதிரியே சாருமதி அகிலனை சந்திக்க தான் வந்திருக்கா. மோட்டர் ரூம் கதவை நான் லாக் போட்டுட்டேன். அப்புறம் நான் உங்களுக்கு எத்தனை தடவை தாங்க ஃபோன் பண்றது? நான் டிரைவிங்ல இருந்தேன். எப்படியோ வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இத நீயே நேர்ல பார்த்தாதான் சரியா வரும். வா. என் மேல இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா சாரு? சாரு, எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? எனக்கு எல்லாமே நீதான் சாரு. ஏதோ முட்டாள்தனமா உங்ககிட்ட சொல்லிக்காம போயிட்டேன். அது
இவ்வளோ பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விடுன்னு எனக்கு தெரியல சாரு. உன்னை நான் இறந்திருக்க கூடாது சாரு. வாங்குங்க, எந்த பக்கம்? வாங்க வாங்கம்மா. கான்ஸ்டபிள் ஓபன் பண்ணுங்க. ஏய் சாரு, என்ன பண்ற? ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சாரு விடு, விடு. ஏய் 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 சாரு, சாருமதி, சாருமதி, ஏய் இவ்வளவு பாத்துக்க, வாங்க. ஏய் சாரு, சாருமதி. ஏய் வாங்கடா. லட்டி குடி, லாக் பண்ணு. சொல்ற, உண்மையை சொல்லு. நான் சாருமதியை பார்க்க தான் வந்தேன். அவகிட்ட பேச தான் வந்தேன். அப்புறம் எதுக்கு அத்தனை ரவுடிங்க கூட இருந்தாங்க? ஐயோ, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. டேய், உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ சாருமதியை என்ன பண்ண, எதனால திரும்பி வந்த, என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, எல்லாமே கிளியரா இருக்கு. கிட்னாப் கேஸ் மட்டும் இல்ல, பாம்பு வச்சது, பப்ளிக் நியூசன்ஸ், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை திருடினது, பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சதுன்னு உன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இன்னும் 20 வருஷத்துக்கு நீ வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. சாருமதியை உண்மையா லவ் பண்ணதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. லவ் பத்தி பேசினா சொல்ல பேத்துருவேன். ஐயோ, என்ன நம்ப திருமாறா. நான் சாருவை லவ் பண்ணேன், உண்மையா லவ் பண்ணேன். அவளுக்கு என் மேல காதல் தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில நாங்க பிரிஞ்சிட்டோம், மத்தபடி எதுவும் இல்லை. தயவு செஞ்சு என்ன சாருமதியோட சேர்த்துவே, என் பொண்டாட்டியோட சேர்த்துவே. என்னது பொண்டாட்டியா? பொண்ணுங்க ஏமாதா லவ்ன்ற பேர்ல வியாபாரம் பண்ணுவியா? அப்படியெல்லாம் இல்ல. பொண்ணுங்களோட வாழ்க்கை உனக்கு விளையாட்டா இருக்கா? உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு, அதான்டா நான் பண்ற முதல் தப்பு. இதெல்லாம் பிரிச்சு மேயணும். எவ்வளவு திமிரு இருந்தா பண்றதெல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் சேர்த்து வைன்னு என்கிட்டே நடிப்பேன். ஒரு போலீஸ்காரன்னு தெரிஞ்சு என்னையே அடிக்க வந்துட்டு நியாயம் பேசுறியா? சாவுடா, நீ உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போற? சாவு. ஒண்ணு கிடைச்சா போதும் ஏமாத்திடலாம் நினைக்கிறல்ல? இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? யோ, லத்தி எடுத்துட்டு வாயா.
ஏய், எழுந்துடா. சார் சார் போதும் சார், இதுக்கு மேல அடிச்சா செத்துருவான் சார் அவன். அவன் செத்து போன போட்டோம் சார், அதுக்காக நான் சொல்ல வரல சார். நமக்கு வேலை போயிட்டா நம்ம குடும்பம் தான் சார் நாளைக்கு கஷ்டப்படும். போதும் சார், விட்டுருங்க சார். ப்ரொசீஜராக என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் சார். அப்படியே விட்டுக்கணும். அகிலா, அகிலா, அப்பா வந்திருக்க, கண்ணை திறந்து பாருப்பா. சார், என் பையன் ரத்த வெள்ளத்துல படுத்து கிடக்குறான் பாருங்க சார். இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து சார். பெத்த வயிறு பத்தி எரியுது சார். இப்படியா சார் போட்டு அடிப்பான்? இவன் என்ன போலீஸ்காரனா இல்ல பைத்தியக்காரனா சார்? இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா? இதுதானா சார் உங்க சட்டம்? இதுதானா உங்க நியாயம்? அகிலா, அம்மா வந்திருக்க அகிலா, இப்படி பண்ணி வச்சிருக்கானே. பாருங்க சார், பேச்சு பூச்சி இல்லாம கிடைக்கிறான். என்னன்னு போய் பார்க்க சொல்லுங்க சார். என்ன திருமாறன், ஒரு அக்யூஸ்ட் இப்படி தான் ட்ரீட் பண்றதா? சார், பிடிக்கும்போது கொஞ்சம் கை கலப்பு நடந்துருச்சு சார். என்ன அடிச்சு போட்டு தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணா, அதுல அடிபட்டுச்சு சார். ஐயோ, அத்தனையும் போய் சார். என் மகனா இவனுக்கு ஆகாது சார். இவன் பொண்டாட்டி அவன் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு இவன் அவன் மேல கொலவெறியில இருக்கான் சார். அதான் தீத்து கட்டுறதுக்காக இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் கண்டபடி அடிச்சிருக்கான் சார். இங்க பாருங்க, பர்சனல் விஷயம்லாம் இங்க பேச வேண்டாம். அவன் தப்பு பண்ணா உள்ள பிடிச்சு போட்டிருக்கேன். இத வேற யார்கிட்ட வேணாலும் சொல்லு, நான் நம்ப மாட்டேன். பொய் கேஸ் போட்டு உள்ள போட்டா உண்மையாயிருமா? அவன் சாருமதியை லவ் பண்ணதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. அதான் உனக்கு அவன் மேல கோபம். ஏமா, சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல. பாருங்க சார், உங்க கண்ணு முன்னாடி என்ன மிரட்டுறான்னு சார். இந்த ஸ்டேஷன்ல என் பையனோட உசுருக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல சார். அவனை இவன் கொன்னாலும் கொன்னுடுவான் சார். அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சரிங்க சார், நீங்களே கேளுங்க சார். ஆனா எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, அகிலா, அகிலா, அகிலா. மா மா அகிலா, அட பாவி, இப்படி பண்ணி வச்சிருக்கானே என் புள்ளைய. அகிலா, ஐயோ, நீ ஒண்ணு கவலைப்படாதடா. அம்மா உன்னை சீக்கிரம் வெளியில எடுத்துடுறேன்டா. சார், என் மகனை உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க சார். அவன் உடம்பெல்லாம் ரத்தமா இருக்குது சார். சார், அவனுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கு சார்.
இப்ப ரெஸ்ட்ல தான் சார் இருக்கான் அவன். சார் இவன் சொல்றது எதையும் நம்பாதீங்க சார். இவன் என் மகனை இங்கேயே கொண்டு அடக்கம் பண்ணாலும் பண்ணிடுவான். ஏதோ திட்டத்தோட தான் சார் இருக்கிறான். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? என்ன திருமாறனது? பர்சனல் ரிவெஞ்ச் எடுத்திருக்கீங்களா என்ன? சார் அதெல்லாம் இல்ல சார். கோவில்ல பாம்பு வச்சத கிட்னாப் பண்ணதுன்னு அகிலன் மேல செக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு சார். அதே நேரத்துல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஐ விட்னஸ் எவிடன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு சார். சார் இது எதுவுமே உண்மை இல்ல சார். எல்லாமே என் பையனுக்கு எதிராக ஜோடிச்சிருக்கான் சார். என் மக கோவிலுக்கு குண்டு வச்சிருந்தானா அந்த சாருமதி தானே சார் கூட இருந்தா. அவளையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே சார். அவளை மட்டும் ஒண்ணும் பண்ணாம என் பையனை மட்டும் பிடிச்சு உள்ள போடுறதுல என்ன நியாயம் சார்? இவனுக்கு அகிலனை ஒழிச்சு கட்டணுங்கிறது தான் ஒரே காரணம். ஓகே திருமாறன், நீங்க ஒன்று செய்யுங்க. நீங்க இந்த கேஸ்ல இருந்து விலகிக்கோங்க. நான் இந்த கேஸை வேறொரு இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறேன். சார் என்ன நம்புங்க சார். எனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குதா, ஆனா அதை நான் பெருசா எடுத்துக்கல சார். ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்தி விக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கான் சார். இவனை வச்சுதான் அந்த கும்பலை அரெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விட்டா அது நம்ம சொசைட்டிக்கே பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் சார். எனக்கு மட்டும் தான் இந்த கேஸோட ரூட் எல்லாம் கிளியரா தெரியும் சார். வேற ஆள் மாறினா என்னோட கேங்க மடக்க முடியாது சார். சார் சார் இவன் பேசுறது அத்தனையும் பொய் சார். என் மக சுத்த தங்கம் சார். அவன் ஏதோ இவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டுட்டாங்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல சார். சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க. உங்க மகன் வச்ச பாம்பு மட்டும் வெடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு 500,000 பேருக்கு மேல செத்து இருப்பாங்க சார். இது சாதாரண கேஸ் இல்ல சார். பாம்பு இவனுக்கு யார் சப்ளை பண்றாங்கன்னு தேட ஆரம்பிச்சா வேற ஒரு சர்க்யூட் லிங்க் ஆகும் சார். இவனுக்கு அவங்க கான்டாக்ட் எப்படி கிடைச்சது, இல்ல அவங்க இவங்க கூட என்ன மாதிரியான தொடர்புல இருக்காங்க, இவங்களோட பிசினஸ் என்னன்னு நமக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் சார். நீங்க என்ன வேணா கற்பனை பண்ணலாம், ஆனா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும் சார். ஆமா சார், இவன் சொல்றதுக்கு எந்த சாட்சியுமே இல்ல சார். எல்லாமே அபாண்டம் சார். அம்மா நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க. மாறன் என் கூட வாங்க. சார் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவோம் சார். திருமாறன், நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்றேன். நீங்க இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல உங்க ஃபேமிலியை கவனிக்க பாருங்க. நல்லா திங்க் பண்ணுங்க. ஏய், உன் பெட்டியெல்லாம் எடுத்து வச்சாச்சு, நீ முதல்ல கிளம்பு. நான் எந்த தப்பும் பண்ணல. உன்கிட்ட பேசி பேசி நாங்கெல்லாம் ஓஞ்சி போயிட்டோம். இதுக்கு மேல சத்தம் போட்டா எங்களுக்கு தான் அவமானம். என்ன கத்த விடாம மரியாதையா போயிடு. நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணல?
இந்த குடும்பத்தோட அமைதியவே கெடுத்துட்ட. என் மகளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்க. நல்லா இருந்த குடும்பத்துல நல்ல பாம்பு புகுந்த மாதிரி இவளால என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அந்த அகிலனை வர வச்சு 2 பேரும் தனியா சந்திச்சிருக்காங்க. நானும் ஆதிராவும் பின்னாடியே போனதுனால மாட்டிக்கிட்டாங்க. என்னமோ பெருசா திட்டம் போடுறாங்க, மொத்தமா கவுக்க போறாங்க. இவளை எவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்புறமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வீடு தப்பிக்கும். என்னடி நின்னு பாத்துட்டு இருக்க? போன்னு சொல்றல, பெட்டி எடுத்துட்டு கிளம்பு கிளம்பு. என்ன எல்லாருமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அகிலன் தான் என்ன வற்புறுத்தி கூப்பிட்டான். ஏய், உன்னோட கதையெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்ல. அழ ஆரம்பிச்சாலே நடிக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். என்ன ஏன் இப்படி கார்னர் பண்றீங்க? என்ன ஒருத்தர் கூட நம்ப மாட்டேங்கிறீங்களே. நீ நம்புற மாதிரி எந்த வேலையும் பண்ணலையம்மா. நீ போறது அப்படியே போயிருந்தா கூட நாளை பெண்ணை சந்திக்கும் போது நம்பிக்கை வந்திருக்கும். நீ திரும்ப வந்ததுதான் எங்க எல்லாருக்கும் டவுட்டே. ஐயோ, நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலையே. பாரு, நீ யாரையும் புரிய வைக்க வேண்டாமா. எங்களை கொஞ்சம் நிம்மதியா விடு. உனக்கான வழியை நீ அமைச்சுக்கிட்ட, அதே வழியில போயிடு. எங்க குடும்பத்தை விட்டுரு. உன்னால குடும்பத்துல தினமும் ஒரு சண்டையாகுது. இவகிட்ட என்ன மாப்பிள்ள தன்மையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சட்டு முட்டுன்னு எடுத்து வெளியே போடுங்க.